பாதுகாப்பு தேடுகிறேன். அளவற்ற அருளாலும் நிகழற்ற அன்பும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வரும் பொழுது இன்னும் அல்லாஹ்வின் தீனில் மக்கள் கூட்டமாக நுழைவது நீர் கண்டால் அதற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு உமது இரட்சகரின் புகழை துதிப்பீராக. இன்னும் அவனிடம் பாவ மன்னிப்பு கோருவீராக. நிச்சயமாக மன்னிப்பை கோருவதை மிகவும் ஏற்றக்கூடியவனாக இருக்கின்றான். எப்போது முழு அரபகத்திலும் இஸ்லாம் பரவி செழித்ததோ, மேலும் முஸ்லிம்கள் வெற்றிக்கு மேல் வெற்றி கொண்டார்களோ, அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு வருகை புரிந்ததன் நோக்கமும் அல்லாஹ் அன்னலாரை அனுப்பிய நோக்கமும் நிறைவு பெற்றுவிட்டதோ, அன்னலாரும் தமது தீன் பணியை சிறப்பாக முடித்து கொண்டார்களோ, அப்போது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தம்மிடம் அழைத்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. எனவே தாங்கள் அதிகமாக அல்லாஹ்வை புகழ்ந்து தஸ்பீஹ் செய்து அவனிடம் பாவ மன்னிப்பு தேடுவீராக. அவன் பாவ மன்னிப்பை மிகவும் ஏற்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த சூரா இறங்கிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளிலும் ஜிக்ர் தஸ்பீஹ் செய்வதிலும் பாவ மன்னிப்பு தேடுவதிலும் முழுமையாக ஈடுபட ஆரம்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவமற்றவர்களாக அதிகமாக அல்லாஹ்வை தியானம் செய்பவர்களாக இருந்தும் அன்னலாரை தஸ்பீஹ் செய்யும்படியும் தௌபா செய்யும்படியும் கூறியது இந்த உம்மத்திற்கு பாடம் புகட்டத்தான். அதாவது அவர்களுக்கு இந்த கட்டளை என்றால் இந்த உம்மத் எந்த அளவு அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வதிலும் பாவ மன்னிப்பு தேடுவதிலும் ஈடுபட வேண்டும் என்று முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளலாம். இச்சமயம் சூரத்துன் நஸ்ர் இறக்கி அருளப்பட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.